கர்ஜிக்கும் சிங்கம் சிம்மம்னா சொல்லுவாங்கல்ல. அப்படியே ரொம்ப வீரம் பொருந்தி அந்த சிம்மம். இந்த சிம்மத்துக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்க போது? எல்லாத்துலேருந்து விடுதலை அடைவாங்களா? கண்டிப்பா. ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான் சார். ஃபர்ஸ்ட்டேவா? ஓகே. கண்டிப்பா. எங்களுக்கெல்லாம் வந்து ரிஷபத்துக்குலாம் அஷ்டமத்து சனி வரும்போது குருனோட பார்வையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கெல்லாம் எஸ்கேப் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ரிஷபமும் அஷ்டமத்து சனியில எந்த அளவுக்கு வறுக்கப்பட்டாங்க அப்படின்றது ரிஷபத்துக்கு தெரியும். ரிஷபம் ஆல்வேஸ் யார் எங்கே வந்தாலும் நாங்கள் வறுக்கப்படுவோம் அப்படின்றது நிதர்சன உண்மை. பட் இருந்தாலும் இப்போ சிம்மம் வந்து பாருங்கள், அஷ்டமத்து சனியில் சனி பகவான் பயிற்சியான சில காலங்களிலே சிம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதல்களும் ரொம்ப ஜாஸ்தி சார், ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ராசி அதிபன் சூரியன். சனி வந்து சூரியனுக்கு மகனாவான். தந்தை மகன் உறவு தான், இருந்தாலும் பகை, முழு பகை. உண்மையிலே எனக்கு ஆல்ரெடி பகை உன் ராசி மேலேயே. இப்போ நான் வேற உன் ராசியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்சம் ஓவரா ஆட்டம் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சனியினோட ஆட்டம் இருந்துச்சு. நிறைய சிம்மம் வந்து பாருங்க, தொழிலில் ஏகப்பட்ட லாஸை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட வருத்தெடுக்கப்பட்டு எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. இவங்களால ஒரு லெவலுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சிம்மராசி காலில் விழுறது, காக்கா பிடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பேசியே ட்ராப் பண்ணுறது, எதுவுமே தெரியாது. நான் ஹானஸ்ட், நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுவேன். உனக்கு பிடிக்குதா என்கிட்ட பேசி, பிடிக்காட்டி போயிட்டே இரு, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். அப்போ இவங்களால யாருக்கும் வளைஞ்சி நெளிஞ்சி அதெல்லாம் வாழ முடியாது. இயற்கையாகவே ராசி அதிபன் சூரியன், ராஜ கிரகம். நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு தலை வணங்குவேன்? அடங்க மறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு இருக்கும், மேஷத்துக்கு இருக்கும், விருச்சிகத்துக்கு இருக்கும், இப்படி நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்கும். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சார். குடும்பத்தில் எப்பயுமே சிம்மம் வந்து குடும்பத்தை தன் கண்ட்ரோல்லே வைக்கணும்னு ஆசைப்படும். இந்த காலகட்டம் என்னால் எதுவுமே முடியல. பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, யாருமே என் கண்ட்ரோலில் இல்லை. அவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை ஓவர் கம் பண்ணவோ என்னால் முடியல. நான் வந்து தீர்த்து வைக்கணும்னு எப்பயுமே என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியல, பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எனக்கு மீறி தான் கடவுள், என்னோட முயற்சிக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ என்னால் முடியல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் மேலே சமுதாயத்தில் அசிங்கப்பட்டுட்டாங்க நிறைய சிம்மராசி என்பது. ஒருமே காரணம் கிடையாது, இவ்வளோண்டு காரணம். அதுக்காக பெரிய லெவலில் அசிங்கப்பட்டாங்க. எதுவுமே இல்லை, கௌரவ குறைச்சல் அப்படின்றத அனுபவிச்சாங்க. எல்லாத்த விட அவங்களுக்கு பெருசு என்னன்னா, என்னோட ரெஸ்பெக்ட் போகுது, என்னோட டிக்னிட்டி போகுது, எனக்கு மரியாதை குறையுது. இதை தான் என்னால் டாலரேட் பண்ண முடியல. நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடும், மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் அனுபவிச்சாங்க. இது எல்லாத்துலேருந்தும் விமோச்சனம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா. குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சனி மேலே படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம்.